Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Nuisance fire 2018 batch. தங்கம் ஏன் இவ்வளவு விலை ஏறுது? தங்கம் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வியல்ல பின்னி இணைஞ்சிருக்குது. இது ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் உதவின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்குமே உதவி. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு 25% உயர்ந்திருக்குதுங்க. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மாதங்கள்லாம் ஆகிருக்குது. இதுலேயே ஒரு 12%. முதல்ல தங்கம் ஏன் விலை ஏறுது அப்படின்னா, தங்கம் ஏறுறதுக்கு எப்பப்பெல்லாம் அன்சர்டனிட்டி இந்த மார்க்கெட் ஆர் இந்த வேர்ல்டு அப்பப்பெல்லாம் இருந்தது அப்படின்னதுன்னா சேஃபஸ்ட் எவன் அப்படிங்கிறது தங்கம். இந்த சமயத்தில் தங்கம் வாங்குறது ஏற்புடையதா? கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள், நான் ஒரு தங்க நகை வியாபாரி என்ன சொல்லணுமோ அதை எல்லாருமே ஒரு ஆடிட்டர் சொல்லிட்டாங்க. இது T20 மாதிரி கிடையாது. அப்பயே அடிச்சு அப்பயே வின் பண்ணுறது கிடையாது. 5 day டெஸ்ட் மேட்ச் மாதிரி நின்று நிதானமாக வச்சுருந்தீங்க, ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, விளையாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 year 10 year லாங் டேர்மில் குறைஞ்சபட்சம் 12% 15% அதுலேருந்து உங்களுக்கு வருமானம். நீங்கள் 10 கிராம் வாங்கணுமா, அந்த இடத்துல 9 கிராம் வாங்குங்க. ரொம்ப பயமாக இருக்கா, 7 கிராம் வாங்குங்க. அந்த மாதிரி உங்களுடைய யூனிட்டை குறைச்சிக்குங்க. ஆனால் வாங்காமல் விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அநியாய விலையாக தெரிகிற இந்த விலை, தங்கத்தின் விலை நாளைக்கு நியாய விலையாயிடும். என்னை பொறுத்தவரை என்னென்னா, தங்கம் ஒரு முதலீடா அப்படின்னு பார்த்தா ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ். இந்த கோல்டு ரேலி இந்த 10,000ங்கிறது டெஃபினட்டாக இந்த 1 yearலாம் போகிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. இந்த இயர் ரெண்டுலேயே வரும். நமக்கு தேவையான தங்கத்தை எப்பப்போ கையில் பணம் இருக்கோ, கடன் வாங்கி வாங்கக்கூடாது. அது ஒன்று தான் ஆனஸ்டாக சொல்ல போனால். கையில் பணம் இருக்கா, உங்கள் சேமிப்பில் இருக்கிற இதில் ஒரு 60 to 70% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ஹைலி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எஸ்ஐபியில் நல்ல மணி வந்ததுன்னா அந்த மணி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணவங்க எத்தனை பேர் விற்கிறாங்க? மேக்ஸிமம் அதை லெண்ட் பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ தங்கம் டு மீ இட் இஸ் அன்ப்ரொடக்டிவ் அசெட். ஓகேயா? ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கணும். தங்கத்துடைய ஏற்ற இறக்குங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த டைம் ஒன்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டை டிபெண்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தங்கம் குறித்தான ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தலான்னு ஒரு எண்ணம். ஏன்னா பலதரப்பட்ட மனிதர்களுக்கும் தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்குது. அதை கடந்து சேமிப்பு அப்படின்ற விதத்துலேயும் நிறைய பேர் அதை அணுகிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு இல்லை தங்கத்தை வாங்கிறது, சேமிக்கிறது இதெல்லாம் சரிதானா அப்படின்றது நோக்கமாக வச்சு இந்த கலந்துரையாடலில் நம்ம ஈடுபடுறோம். அந்த விதத்தில் இந்த பேனலில் இன்றைக்கி நம்ம கூட பட்ஜெட் பத்மநாபன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். அதே போல் சாந்தகுமார் சாரும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சுப்பிரமணியன் சாரும் இருக்காங்க. ஸோ வணக்கம். 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 இவங்களை வச்சு இன்றைக்கி இந்த தங்கம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசலான்றது ஒரு திண்ணம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். எல்லாரும் சொன்ன மாதிரி தங்கம் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு, ஈவன் தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து அதை சேகரித்து பழகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு உச்சபட்சமாக விலை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு சரியான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. 3 பேர் வேறு கருத்துக்களை கொண்டவங்களாக இருக்கீங்க. முதல்ல தங்கம் ஏன் இவ்வளவு விலை ஏறுது அப்படின்றத பற்றி ஆரம்பிக்கலான்றது தான். சுப்பிரமணியன் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நம்ம தமிழில் ஒரு மிகப்பெரிய ஒரு பழமொழி உண்டு. தொன்று தொட்டு யானை இறந்தாலும் 1000 பொன், யானை இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா தங்கத்தின் ஒரு மதிப்பு நம்ம முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சேமிப்பு, ஒரு சின்ன ஒரு நடுத்தர குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை காது குத்துறதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு குந்துமணி தங்கம் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா அது பெண் குழந்தையாக இருந்தால் வயது வந்ததுக்கப்புறம் அதுக்கு செயின் போடுவாங்க. அப்புறம் கல்யாணத்தில். ஸோ இதை மாதிரி தங்கம் என்பது பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வியலில் பின்னி இணைஞ்சிருக்குது. அது ஏதாவது ஒரு அவசர தேவை வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சேட்டு கடையில் போயிட்டு அடகு வச்சு ஒரு 2000 3000 கைமாத்தா வாங்கி அந்த அன்றாட குடும்பத்தை நடத்துறதுக்கு கூட ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் உதவின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்குமே உதவி தான். உங்களுக்கு தெரியும், 1991 அப்போ அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்தபோது இந்தியா அப்போ 102 டன் தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் போயிட்டு அடகு வைத்து விட்டு அதுலேருந்து பணத்தை வாங்கி நம்ம எக்கானமி மீட்டெடுத்தோம். ஸோ அப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலையை கருதி 102 டன்னை நம்ம அடமான வச்சோம். அன்றைக்கி நம்ம விற்றுருந்தோம் வச்சுக்கோங்க,
ஸோ ஐயாலாம் வந்து தங்க நகை பண்ண வியாபாரியாக இருக்கிறனால தெரியும். அன்றைக்கி ஒரு 350 ரூபா ஒரு கிராமுக்கு இருந்ததுங்க. இன்றைக்கி 8050 ரூபா கிட்ட, 8025 ரூபா, 8050 ரூபா கிட்ட இருக்குது. அன்றைக்கி சப்போஸ் நம்ம அதை விற்றுருந்தோம் வச்சுக்கோங்க, அன்றைக்கி நீங்கள் 8025 ரூபா 8050 ரூபா சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதன் மதிப்பை நம்ம அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க முடியாது இன்றைக்கி, அதை ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து தங்கம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிற்கும் சரி வீட்டிற்கும் ஒரு சேஃபான செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஏன்னா இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் கையில் ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கிராம் வாங்கி வருடம் அப்படி சேர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு சின்ன ஒரு லாக்கரில் வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். அதனோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 2024 பார்த்திங்கன்னா ஒரு 25% உயர்ந்து இருக்குதுங்க. இப்போ 2025 பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 மாதங்கள்லாம் ஆகிருக்குது. இதுலேயே ஒரு 12%. ஸோ ஒரு சேஃபான செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாரை நம்பி நம்ம பிஸ்னஸில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் எப்படி ரிஸ்கில் இருக்கும், அந்த வந்து நொடிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்கம்ன்றது அப்படி கிடையாது, நீங்கள் யாரை நம்பி கொடுக்க வேண்டாம். ஒஸ்ட் கேஸ் என்ன பண்ணலாம், பேங்க்கில் போய்ட்டு லாக்கரில் வச்சிடலாம். வருஷத்துக்கு 2000 ரூபா 3000 ரூபா அதை வாடகை கிடைக்கும். ஒரு சின்ன லாக்கர் 2x2 லாக்கர் எடுத்துக்கோங்களேன், 2000 ரூபா 3000 ரூபா எந்த பேங்க்லன்னா பொதுத்துறை வங்கிகளில் போய்ட்டு அதை அடமானம் வச்சுட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருந்தா அதாவது களவு போகுன்றது பயம் இருக்கும். ஸோ அது மாதிரி செக்யூர்டாக வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறது, அதாவது நம்மள்ட்ட பணம் இருக்குது ஒரு ஷேரில் போடுறதோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதோ இல்லை வெளியாளுக்கு யாருக்கா வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி பலதரப்பட்டில் இருக்கும்போது கோல்டை வந்து இந்த மாதிரி ரிஸ்க்லேருந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது சரிதான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 2022 ஜூலை 2022 ஏன்னா நான் நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுனால 2022 4740 ரூபா ஒரு கிராம் இருந்ததுங்க ஜூலை மாதம். இன்றைக்கி 8025 ரூபா. அந்த ஒரு 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% ஒரு வருடத்திற்கு அது உயர்ந்து கொண்டு இருக்கிறது. 2023 ஜனவரி 2023 பார்த்தீங்கன்னா ஒரு 5300 ரூபா இருந்தது. அது மேலே இப்போ 4700லேருந்து பார்த்தீங்கன்னா 5500ன்றது வந்து உயர்ந்துச்சு. அப்போ 4500 ஜாஸ்தி நினச்சோம், ஆனால் 5500 போச்சு 2023. அதையும் தாண்டி இன்றைக்கி 8040 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ பட் என்னென்னா இது T20 மாதிரி கிடையாது, அப்பயே அடிச்சு அப்பயே வின் பண்ணுறது கிடையாது. இது 5 day டெஸ்ட் மேட்ச் மாதிரி நின்று நிதானமாக வச்சுருந்தீங்க, ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, விளையாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 year 10 year லாங் டேர்மில் குறைஞ்சபட்சம் 12லேருந்து 15% அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். ரைட். ஒரு பொருளாதார ஆலோசகராக உங்களுடைய கருத்து எப்படின்னு சார், இந்த சமயத்தில் தங்கம் வாங்குறது ஏற்புடையதா? தாராளமாக. நான் சொல்கிறது வந்து இப்போ அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் வாங்கலாமா வேணாமா? கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம். நீங்கள் சொன்னீங்க 3 பேரும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு. கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள், நான் ஒரு தங்க நகை வியாபாரி என்ன சொல்லணுமோ அதை எல்லாருமே ஒரு ஆடிட்டர் சொல்லிட்டாரு. அப்படின்றப்போ வெவ்வேறு கருத்து கிடையாது, ஒரே ஒருமித்த கருத்து. 3 விதமான பார்வை இருக்கும் இல்லையா? இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே மெஜாரிட்டி என்ன இருக்கோ அதுதானே எல்லா இடத்துலையுமே. அப்படின்றப்போ கோல்டில் ஏன் அப்படின்றது இப்போ வாங்கலாமா, இப்போ சப்ஜெக்ட் வந்துடுறேன். வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன் அப்படின்னா 2023, 24 ஒப்பிட்டு பார்த்தோன்னா 41% இதில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த குறுகிய காலத்தில் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு கிராம் 7150 ரூபா, இன்றைக்கி 8045 ரூபா. இதில் மட்டும் பார்த்தோமே 13.2% உயர்ந்திருக்கு. ஒரு வருடம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி நாம் ஒரு பேங்க் டெபாசிட்டுக்கு நிகராக வட்டி வருது அப்படின்னா வெயிட் பண்ணி வர்றது 8%. ஆனால் 1.5 மாதத்துலேயே இது வந்து 13.2% இன்றைக்கி கணக்குப்படி வந்துடுச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, போன வருஷமே 40% கிடைச்சது, இந்த வருஷமும் மினிமம் 40% கிடைக்கும். அந்த 40%ல் அந்த டோட்டல் என்ன கிடைக்குமோ அது 25% ஈல்டு ஆகிடுச்சு. மீதி இன்னும் 75% வரணும். அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா இந்த வருட கடைசியிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அதனால் நம்ம இது அதிகம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறத விட பரவாயில்ல, நீங்கள் 10 கிராம் வாங்கணுமா அந்த இடத்துல 9 கிராம் வாங்குங்க. ரொம்ப பயமாக இருக்கா 7 கிராம் வாங்குங்க. அந்த மாதிரி உங்களுடைய யூனிட்டை குறைச்சிக்குங்க. ஆனால் வாங்காமல் விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அநியாய விலையாக தெரிகிற இந்த விலை, தங்கத்தின் விலை நாளைக்கு நியாய விலையாயிடும். ஐயா சொன்ன மாதிரி 2022 4000 ரூபா இருந்துச்சு, அடுத்து 5000 ரூபா ஆச்சு. இப்போ நம்ம 5000 ரூபா ஆனது என்ன சொன்னோம், திரும்பி 4000 ரூபா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன்னு சொல்லுவோம். அப்புறம் 6000 ரூபா வந்தப்போ 5000 ரூபா தான் வாங்கணும். இது வந்து எப்பயுமே இருக்கிற நம்மளுடைய மனிதனுடைய இயல்பு, மனித மனத்தினுடைய இயல்பு. நான் கூட இந்த ஃபீல்டு கோல்டில் இல்லை, நானும் ஒரு சராசரி மனிதனாக இருந்தேன்னு வைங்களேன், நானுமே அப்படி தான் இருப்பேன். ஐயோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா வாங்குவோம் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் சில டைம் வாங்காமல் விட்டுருவோம். அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இது என்ன ரேட்டு போனாலும் சரி. இன்றைக்கி 8000 ரூபா விற்கிற தங்கம் இந்த வருட கடைசியிலேயே 10,000 ரூபான்றது ஒரு ஈஸியான முறையில் வந்துடும்.
அப்போன்றப்போ நம்ம நினைப்போம் என்னென்னா பாருங்கள், ஒரு இதை எடுத்து ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோன்னா அடுத்த வீக் முன்னாடி அப்புறம் பார்த்தோம்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகிடுது. அதனால் கண்டிப்பாக தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சின்ன கரெக்ஷன் வரும். அப்படி வந்தால் அதுக்காக பார்த்து பயப்படக்கூடாது. ஷார்ட் டேர்முக்காக நம்ம பார்க்கக்கூடாது எப்பயுமே. மினிமம் 12 மந்த்ஸ் என்றைக்கு நம்ம வாங்குறோமா 12 மந்த்ஸில் நீங்கள் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வச்சிட்டோம்னா தைரியமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான தங்கத்தை எப்பப்போ கையில் பணம் இருக்கோ கடன் வாங்கி வாங்கக்கூடாது. அது ஒன்று தான் ஆனஸ்ட்டாக சொல்ல போனால். கையில் பணம் இருக்கா, உங்கள் சேமிப்பில் இருக்கிற இதில் ஒரு 60 to 70% சேமிப்புன்னு வச்சுருப்பீங்க ஒரு தொகை. அதில் இப்போ இருக்கிற சினாரியோவில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ஹைலி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கோல்டு குருவாக அந்த ஒப்பீனியன் தான் வாங்கலாம் அப்படின்னு. சார் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார்? பத்மநாபன். தங்கத்தை பொறுத்தவரையும் நம்ம 2 விதமாக பார்க்கணும். ஒன்று பயன்பாடு. இப்போ சார் சொன்னார், சுப்பிரமணியன் சார் சொன்னார், குழந்தை பிறந்த ஒன்றை வாங்குகிறோம், அப்புறம் மேரேஜ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போதுமே தங்கம் பயன்பாடு, இப்போ நீங்கள் ஒரு தங்கத்தை நீங்கள் வேர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு என்றைக்குமே எனக்கு நான் மாற்று கருத்தே கிடையாது. இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் என்னை பொறுத்தவரை என்னென்னா, தங்கம் ஒரு முதலீடா அப்படின்னு பார்த்தா ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ். என்னன்னு சொல்கிறேன். இப்போ முதலீடு அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக ஒரு முதலீடுன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் இன் நேச்சர். சேவிங்ஸ்னால் ஒரு 1 year 2 year 5 years நம்ம எவ்வளோ பணம் போடுறோம், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். முதலீடு அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிலத்தில் போடுறோம், தங்கத்தில் போடுறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இதெல்லாம் லாங் டேர்ம் இன் நேச்சர். புரியுதுங்களா? இப்போ தங்கத்தில் நீங்கள் லாங் டேர்மில் போடுறீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பொறுத்தவரை என்னென்னா, எதெல்லாம் நல்லா ஏறிட்டுருக்கோ அதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் எல்லாருடைய வியூவும் எப்படின்னதுன்னா, இன்றைக்கி இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா, 7000 8,000 ஆகிடுச்சு, 8,000 10,000 ஆகிடும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னென்னா, மேலே போகும்போது இது நாட் ஒன்லி கோல்டுக்கு மட்டும் சொல்லுது, சேம் திங் ஹேப்பன் டு ஸ்டாக் மார்க்கெட் ஆல்சோ. மேலே போனால் எல்லோரும் மேலே போகும், கீழே போனால் கீழே போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த ரீசன்ட் க்ரோத்தை ஒன்று, இன்னொன்று கடந்த 10 வருஷமாக என்னென்னு பார்க்கணும். லாஸ்ட் 10 years கோல்டுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 9.5 to 10%. 10 வருஷத்தில் அதோடைய காம்பவுண்டிங் 10% தான் நடந்திருக்கு. அதே நீங்கள் ஒரு 15% 20% அது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, ஜென்ரலாக கோல்டு வில் ஹேவ் அரவுண்ட் 10% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுதான் உண்மை. இப்போ லாஸ்ட் 1 yearல 40-41% வந்தது. முதல்ல தங்கம் ஏன் விலை ஏறுது அப்படின்னா, தங்கம் ஏறுறதுக்கு எப்பப்பெல்லாம் அன்சர்டனிட்டி இந்த மார்க்கெட் ஆர் இந்த வேர்ல்டு அப்பப்பெல்லாம் இருந்தது அப்படின்னதுன்னா, சேஃபஸ்ட் எவன் அப்படிங்கிறது தங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னதுன்னா தங்கம் தான் எல்லாருமே, நாட் ஒன்லி இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு அதுதான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நிறைய ரஷ்யா உக்ரைன் வார் இன்னும் முடிவுக்கு வரல, புரியுதுங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையும் யூஎஸில் யார் பிரசிடென்ட்டுன்னு தெரியாது. அப்புறம் ரீசெண்டாக நம்மளுடைய பட்ஜெட்டில் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய அன்னோன் இருந்தது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது. அன்சர்டனிட்டி அப்படின்னாலே கொஞ்ச நாள் இருக்கிறது பேர் தான் அன்சர்டனிட்டி. சர்டன் தான் நிறைய நாள் இருக்கும், அன்சர்டன்கிறது கம்மியான நாள். ஸோ அன்சர்டனிட்டி இருக்கும்போது டெஃபினட்டாக கோல்டு வில் பிளே எ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இப்போ என்னென்னா, கோல்டு ஏறி இருக்குது. என்னை பொறுத்த வரையும் இந்த கோல்டு ரேலி இந்த 10,000ங்கிறது டெஃபினட்டாக இந்த 1 yearலலாம் போகிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. இந்த இயர் எண்ட்லேயே வரும் இல்லை அது இல்லை சார். அதாவது அப்போ அவருக்கு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கருத்து, அதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம், அது ஒன்லி த டைம் வில் டெல். அது நடக்காததுக்கான சான்சஸ் கம்மி. எதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டை பொறுத்த வரையும் நீங்கள் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் கோல்டு வாங்குறது எகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலர் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம், ஓகேயா? ஆனால் நம்ம வாங்கக்கூடிய தங்கம் ரூபாவை கொடுத்து தான் வாங்குகிறோம். இப்போ தங்கத்தை பொறுத்த வரையும் நான் தங்கத்துடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். அதாவது 1980 வருஷம் தங்கம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ்னால் 31.1 கிராம், 32 கிராம்னு வச்சுங்க, 4 சவரன் வச்சுங்க. அது $870 $870 எவ்வளவு தங்கத்துடைய ஒரு அவுன்ஸ் 1980 வருஷம். 2000வது வருஷம் எவ்வளோ தெரியுமா? 870 இருந்தது இல்லையா? 2000வது வருஷம் $290. 870 இருந்து 290, கிட்டத்தட்ட 70% 20 இயர்ஸில் இறங்கிடுச்சு. ஆனால் நம்மளுடைய டாலர் வெர்சஸ் ருப்பி
1980 வருஷம் ஒரு டாலருக்கு 8 ரூபா. 2000 வருஷத்தில் ஒரு டாலர் வந்து 46 ரூபா. கிட்டத்தட்ட 70% தங்கம் இறங்கினது, 600% வந்து ருப்பி வீக்கன் ஆச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் தங்கம் வளர்ந்துட்டே இருந்தது. இது வந்து சினாரியோ 1. சினாரியோ 2 சொல்கிறேன். 1980 2011 அடுத்த ஒரு 11 வருஷம் எடுத்துக்கிறேன். இந்த 290 இருந்த தங்கம் இருக்கு இல்லையா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், இது வந்து 1913 அவ்வளோ ஏறி போயிடுச்சு. பயங்கரமான growth. ஆனால் சேம் 11 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்தியா அதாவது யூஎஸ்டி வெர்சஸ் ஐஎன்ஆர் அது வந்து பார்த்தோன்னா அந்த 46 சொன்னேன் இல்லையா, 11 வருஷத்தில் எண்ட் டு எண்ட் நடுவில் ஏறி இறங்கினது. பட் எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா அது 45 ரூபா 50 பைசா ரஃப்லி அபவுட். ஸோ 11 வருஷமாக தெர் இஸ் நோ growth in the India INR versus it. இது சினாரியோ 2. இப்போ கம்மிங் பேக் டு த சினாரியோ 3. இப்போ அந்த 1913 விச் இஸ் ஆன் 2011 அது வந்து இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2940 $3000 வரல. ஐ திங்க் 3000 வந்ததுன்னு தெரில, வரல. $2940. ஓகே. இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும், 1900 2900 அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 50%. எவ்வளோ வருஷத்தில்? 14 வருஷத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஆனால் அப்போ நான் சொன்னேன் இல்லையா 46 இருந்த 45 46 இருந்த ரூபா வந்து 87 இப்போ இருக்குது. 92னா தான் 100% வரும். ஸோ இந்த தேர்ட் சினாரியோவில் மொதல் சினாரியோவில் என்ன ஆச்சுன்னா தங்கம் வந்து இறங்கிட்டு இருந்தது, ருப்பி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அடுத்த சினாரியோவில் தங்கம் ஏறினது, ருப்பி வந்து வீழ்ச்சி அடையலை. தேர்டில் வந்து பார்த்தோன்னா தங்கம் பெருசாக ஏறலை. முன்னோட கம்பேர் பண்ணும்போது தங்கம் பெருசாக ஏறலை, ருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீழ்ச்சி அடையலை. ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் டேட்டா. ஓகே. அதனால் என்னை பொறுத்த வரையும் இந்த தங்கம் வந்து ப்ராபப்ளி 3000 3500 எவ்வளோ போகும்னு தெரியாது. இந்த அன்சர்டனிட்டி வந்து வில் கம் டு எண்ட் ஃபார் இப்போயே வந்து பார்த்தோன்னா ரஷ்யாவோட அமெரிக்காலாம் பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறாங்க. அந்த 2 வருஷத்துக்கு மேலே சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ சண்டைங்கிறது என்றைக்காவது முடிவுக்கு வரணும் இல்லையா? இட் கேனாட் பி ஃபார் 10 வருஷம் சண்டை நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக சண்டை வரும், முடிவுக்கு வரும். அது வந்து 3 மந்த்ஸாக 6 மந்த்ஸாக எப்படிலாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா கோல்டு வந்து பெருசாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அண்டு ஃபைனலாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா நீண்ட காலத்துக்கு, அதுக்கு நமக்கு வந்து ஒரு தேவைக்கு நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி ஒரு இடத்த வாங்குறவங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறாங்க, அல்லது பையனை வந்து ஃபாரினில் படிக்கிறதுக்கு அந்த மணி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு எஸ்ஐபியில் நல்ல மணி வந்ததுன்னா அந்த மணி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணவங்க எத்தனை பேர் விற்கிறாங்க? மேக்ஸிமம் அதை லெண்ட் பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ தங்கம் வந்து டு மீ இட் இஸ் அ அன்ப்ரொடக்டிவ் அசட். ஓகேயா? ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கணும். தங்கத்துடைய ஏற்ற இறக்குங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த டைம் ஒன்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாருக்கும் தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு எனக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுக்கு முந்தின ஜென்ரேஷனும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னதுன்னா தங்கத்தை வந்து பெரிய முதலீடாக, தங்கத்தை விட நிறைய முதலீடு இருக்குது. அந்த முதலீடாக என்னால் கருத முடியாது. யார் யாரெல்லாம் இப்போ ஒருத்தர் இருக்காங்க, சார் எனக்கு தங்கத்தை வேர் பண்ணோன்னா எனக்கு அது கான்ஃபிடென்ட் கொடுக்கும், ஐ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னதுன்னா தெர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன், அவங்க வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக தேர் ஆர் பெட்டர் அல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே. ஸோ அது இருக்கிறனால இதை வேணும். அப்போ நீங்கள் உங்களுடைய பார்வையில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஸோ இந்த இயர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். சார் சொன்னார் இவ்வளோ வரைக்கும் வரும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் அதான் சொல்லேனே, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அசட் கிளாஸ் வந்து அதாவது டு கமாடிட்டி நம்ம டே இன் அண்ட் டே அவுட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 40% ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா எப்படி காமன் மேன் கேன் அஃபோர்ட் அந்த இது? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 1 இயரில் வந்து மேபி போகலாம், போயிட்டு திருப்பி அதாவது சஸ்டெயின் ஆகணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தவரைக்கும் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ், ஓகே, அதாவது இன்றைக்கி 8000 இருக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் மேக்ஸிமம் போனதுன்னா 12000 போகலாம் மேக்ஸிமம். ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த 5 வருஷத்தில் நான் வந்து 50% அப்படிங்கிறது நான் சொல்கிறது வந்து ரஃப்லி அபவுட் சேம் 8-9%. அதுதான், அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாதுங்கிறது என்னுடைய பார்வை. நீங்கள் சொல்கிறது ஸ்டேபிள் ஆகும்னா இல்லை டவுன்ஃபால் ஆகும் திரும்ப? இப்போ இன்னொன்று சார், இப்போ என்னென்னா இன்றைக்கி பிரசிடென்ட் இவர் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா முன்னாடி ஒரு 84 இருந்த இது வந்து பார்த்திங்கன்னா 87-88 கிட்ட வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் வந்து டீடாலரைசேஷன்
அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாலர் ஆலலாங் வந்து சுப்ரீமசியில் இருந்தது. அவங்க அது அவ்வளவு தூரம் அமெரிக்கா வந்து அப்படி விட்டுட போகிறது கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா, அதே சமயத்தில் நம்ம ப்ரெசன்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய, அதாவது பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஆர் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், நிறைய விஷயங்களை நீங்களே இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், ஸோ தட் வில் கிவ் மோர் பெனிஃபிட் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னுடைய ரீடிங்கில், நான் இதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், இப்போயும் பதிவு பண்ணுறேன். தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ருப்பி இன்றைக்கி இருக்கக்கூடிய 87 ரூபா 60 ரூபா வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் நம்பலை அப்படின்னதுன்னா, நான் தான் சொல்கிறேன், 11 வருஷத்தில் ஏறவே இல்லை அப்படிங்கும்போது இது வரலாம். அதாவது யூ கேனாட் ரூல் அவுட். அந்த மாதிரி 60%, நான் சொல்லக்கூடிய 60 வந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ 90, 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3. அப்போ கோல்டு வந்து நிறைய ஒரு 6,000 ருபீஸ்க்கு கூட வரலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் வரும்னு சொல்லலை, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, ரைட். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Nuisance Fire 2018 batch.